அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஈரானும் இஸ்ரேலும் மாறி மாறி தாக்குதலை நடத்தி வரக்கூடிய சூழலில் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய அந்த தாக்குதலில் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் பலியாக இருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் ஈரான் இஸ்ரேலினுடைய குடியிருப்பு பகுதிகளின் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் இஸ்ரேல் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், இந்த குற்றச்சாட்டு தொடர்பான விவரங்கள். வணக்கம். இஸ்ரேல் மீது ஈரான் தொடர்ந்து நடத்திய அந்த தாக்குதல்கள்ல இந்த இஸ்ரேலுடைய ஒரு கட்டிடங்கள் உருக்குலைந்து போன அதனுடைய ட்ரோன் காட்சிகள் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல் அவு நகரில் இருக்கக்கூடிய ராணுவ தலைமையாகட்டும், அதே போல ஜெருசலேம் நகர், ரெசான் லெசியான் ஆகிய பகுதிகள் மீது தொடர்ச்சியாக ஈரான் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அயன் டோம் என்ற வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேல் தொடர்ந்து அந்த பாதுகாப்பு வலயத்துக்காக பயன்படுத்தி வருது. ஈரான் ஏவக்கூடிய அந்த ஏவுகணைகளை நடுவானிலே ஒரு சில ஏவுகணையை அளித்திருக்கிறது. அதனையும் மீறி ஈரான் இஸ்ரேல் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் பகுதிகள் மீது தாக்குதலை நடத்தி இருக்கக்கூடிய சூழல் தான் அந்த உருக்குலைந்து கிடக்கக்கூடிய அந்த காட்சிகளின் ட்ரோன் காட்சிகள் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரான் ஏவுகணை தாக்குதல்ல தொடர்ச்சியாக இஸ்ரேல்ல உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 2 குழந்தைகள் உள்ளிட்ட 6 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பலர் இந்த கட்டிட இடிபாடுகளை சிக்கியும் இந்த ஏவுகணை தாக்குதலையும் படுகாயமடைந்திருக்கிறார்கள். படுகாயமடைந்த நபர்களுக்கு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேல் இருக்கக்கூடிய டெல் அவல் நகரில் இருக்கக்கூடிய ராணுவ தலைமையகம், அதே போல இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஜெருசலேம் நகர், ரெசான் லெசியான் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக அந்த மக்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளின் மீது ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்ல இஸ்ரேலில் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் கட்டிடங்கள் உருக்குலைந்து போயிருப்பதற்கான அந்த சிசிடிவி காட்சிகள் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இஸ்ரேலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து ஈரான் தாக்குதல்ல 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேல் ராணுவ தரப்பு தெரிவித்திருக்கிறது. குடியிருப்பை நோக்கிதான் ஈரான் தாக்குதல் நடத்துகிறதை தெரிந்து கொண்ட இஸ்ரேல் அந்த குடியிருப்பு பகுதியிலாகட்டும் அதற்கு அருகே இருக்கக்கூடிய பகுதிகளின் மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய மக்களை ஒரு சில இடங்கள்ல அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சில மக்கள் பதுங்கு கோயில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஈரானுடைய தாக்குதல்ல இஸ்ரேலுடைய குடியிருப்புகள் எந்த அளவுக்கு சிதலமடைந்திருக்கிறது என்பது குறித்தான ட்ரோன் காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.